வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் எஸ்ரா அலெக்சாண்டர். இஇசட் ஆட்டோடெக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மாருதி சுசுகி வேகனார் விஎக்ஸ்ஐ சிஎன்ஜி வேரியண்டோட டீட்டெயிலான ரிவ்யூ பார்க்க போறோம். கரண்ட் மார்க்கெட்ல இந்த வேகனர் ஒரு பெஸ்ட் செல்லிங் வெஹிக்கிளா இருக்குது. ஸ்பேசியஸ் மற்றும் ஃபியூல் எக்கனாமிக்கும் ரொம்பவே நல்லா கிடைக்கிற மாதிரி இந்த வண்டியை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. மாருதியோட ஃபேமஸான 1.0 லிட்டர் நெக்ஸ்ட் ஜென் கே சீரிஸ் டுவெல் ஜெட் பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த வண்டிக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரோல் மற்றும் சிஎன்ஜி ரெண்டுலையுமே ஒரு பெஸ்ட்டான மைலேஜ் கிடைக்கிற மாதிரி இந்த இன்ஜினை டியூன் பண்ணியிருக்காங்க. பெட்ரோலுக்கு 25.19 கிலோமீட்டர் மைலேஜும், சிஎன்ஜிக்கு ஒரு ஹையஸ்ட் மைலேஜான 33.48 கிலோமீட்டர் மைலேஜும் கிடைக்கிற மாதிரி இந்த இன்ஜினை டியூன் பண்ணியிருக்கிறாங்க. மாருதியோட சேஃபஸ்ட் பிளாட்ஃபார்மான ஏர்டெக்ட் பிளாட்ஃபார்மில் தான் இந்த வண்டியை மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கிறாங்க. டிரைவர் ஏர்பேக் மற்றும் பேசஞ்சர் ஏர்பேக், ஏபிஎஸ் வித் இபிடி ஃபீச்சரும் பேஸ் வேரியண்ட்டில் இருந்தே டிஃபால்ட்டாக எல்லா வேரியண்ட்டுக்கும் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த வண்டியோட டீட்டெயிலான ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வேகனரை நமக்கு ரிவ்யூக்காக வழங்கியிருக்கிறவங்க கணேஷ் கார்ஸ் அரேனா ஷோரூம் வெள்ளூர். வெள்ளூரில் இருக்கிற கிரீன் சர்க்கிளில் தான் இந்த ஷோரூம் இருக்குது. இந்த ஷோரூமில் கார் சேல்ஸ் மற்றும் சர்வீஸ் ரெண்டுமே கொடுக்குறாங்க. புதுசாக கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் டிரைவ் ஆப்ஷனும் இங்கே அவைலபிளாக இருக்குது. கார்களுக்கு தேவையான அசசரிஸும் ஷோரூம் உள்ளேயே அவைலபிளாக இருக்குது. ஷோரூமோட அட்ரஸ் மற்றும் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இந்த வேகனருக்கு 1.0 மற்றும் 1.2 ரெண்டு என்ஜின் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 1.0 லிட்டர் என்ஜின் பொறுத்தவரையில் எல்எக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐ மற்றும் விஎக்ஸ்ஐ ஏஜிஎஸ் இந்த வேரியண்ட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. 1.2 லிட்டர் என்ஜின் ஆப்ஷன் பொறுத்தவரையில் ZXi மற்றும் ZXi ப்ளஸ் வேரியண்ட்டில் தான் அவைலபிளாக இருக்குது. சிஎன்ஜி ஃபீச்சர் பொறுத்தவரையில் 1.0 லிட்டர் என்ஜினில் தான் சிஎன்ஜி ஃபீச்சர் கொடுக்குறாங்க. 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு பட்ஜெட் ப்ரைஸ் மற்றும் ஃபியூல் எக்கனாமிக்கோட ஒரு வெஹிக்கிள் வேணும்னு பார்த்துட்டு இருக்கவங்க தாராளமாக இந்த மாருதி வேகனரை செலக்ட் பண்ணலாம். இன்டீரியர் கேபின் ஸ்பேசியஸும் ரொம்பவே அதிகமாக கிடைக்கிற மாதிரி இந்த வண்டியை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டை ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் அப்படின்னு சொல்லலாம். கன்சியூமருக்கு தேவையான பேசிக் ஃபீச்சரில் இருந்து இம்பார்ட்டண்ட் ஆன ஃபீச்சர் எல்லாமே இந்த விஎக்ஸ்ஐ வேரியண்ட்லேயே கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. மாடிஃபிகேஷனுக்கு ஏற்ற காராகவும் இந்த விஎக்ஸ்ஐ வேரியண்ட் இருக்குது. கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த வண்டியை நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க. கன்சியூமரோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மொத்தம் 6 கலர் ஆப்ஷன் இந்த வேகனருக்கு கொடுக்குறாங்க. சாலிட் ஒயிட், மெட்டாலிக் சில்கி சில்வர், மெட்டாலிக் மேக்மா கிரே, பேர்ல் மெட்டாலிக் கேலண்ட் ரெட், பேர்ல் மெட்டாலிக் நட்மெக் ப்ரௌன் மற்றும் பேர்ல் மெட்டாலிக் பூல்சைட் ப்ளூ. இந்த மாதிரி 6 கலர் ஆப்ஷன்ஸ் இந்த வேகனருக்கு கொடுக்குறாங்க. மெட்டாலிக் சில்கி சில்வர் கலர் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப ராயலாகவும் ரொம்ப ஜெனினான லுக்கும் வண்டிக்கு எடுத்து கொடுக்குது. ஒரு பெட்டரான டுவெல் டோன் இன்டீரியர் செட்டப்பும் இந்த வேகனருக்கு அவைலபிளாக இருக்குது. ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சர் பொறுத்தவரையில் பேஸ் வேரியண்டான எல்எக்ஸ்ஐ வேரியண்டில் இருந்தே கிடைக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. பெட்ரோலுக்கு மட்டும்தான் இந்த ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குது. ரிமோட் கீலெஸ் என்ட்ரி ஃபீச்சரும் விஎக்ஸ்ஐ வேரியண்டில் இருந்து தான் அவைலபிளாக இருக்குது. பேஸ் வேரியண்டான எல்எக்ஸ்ஐ வேரியண்டில் இந்த ஃபீச்சர் கிடைக்கிறது இல்லை. செகண்ட் ரோ 60/40 சீட் ஸ்பிளிட்டிங் ஆப்ஷன், டே நைட் அவியாரம், டில்ட் ஸ்டீரிங் மற்றும் ஸ்டீரிங் வீல் கார்னிஷ், சில்வர் இன்சைடு டோர் ஹேண்டில்ஸ், ஃப்ரண்ட் பேசஞ்சர் சைடு வேனிட்டி மிரர் சன்வைசர், சில்வர் ஃபினிஷ்டு கியர் ஷிஃப்ட் நாப், ப்ளூடூத் மற்றும் யூஎஸ்பி ஆக்ஸ் கனெக்டிவிட்டி, ஸ்மார்ட் பிளே டக், ஸ்பீடு சென்சிட்டிவ் ஆட்டோ டோர் லாக், செக்யூரிட்டி அலாம், எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம், பாடி கலர்டு டோர் ஹேண்டில்ஸ் மற்றும் பாடி கலர்டு ஓஆர்விஎம்ஸ். இந்த மாதிரி ஏகப்பட்ட அடிஷனலான ஃபீச்சர்ஸை எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுக்கு அடிஷனலாக கொடுத்துருக்குறாங்க. இதனால தான் இந்த விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டை ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபியூல் எக்கனாமிக்கும் ரொம்பவே நல்லா கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இந்த சிஎன்ஜி வேரியண்டோட ஃபியூல் எஃபிஷியன்சி பார்த்தோம்னா 33.48 கிலோமீட்டர் மைலேஜ் டெலிவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெட்டரான மைலேஜ் தான் இந்த வண்டியில் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஏபிஎஸ் வித் இபிடி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், சீட் பெல்ட் ப்ரீ டென்ஷனர் அண்ட் ஃபோர்ஸ் லிமிட்டர், சீட் பெல்ட் ரிமைண்டர் வித் பஸர், சீட் பெல்ட்ஸ் ஃபார் ஆல் சீட் பெல்ட்ஸ் மற்றும் ஸ்பீட் அலர்ட் சிஸ்டம். இந்த மாதிரி ஏகப்பட்ட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் மற்றும் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸை பேஸ் வேரியண்டான எல்எக்ஸ்ஐ வேரியண்டில் இருந்தே கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இந்த வேகனரோட ஓவரால் ஹைட்டு பார்த்தோம்னா 1675 mm கொடுத்துருக்குறாங்க. ஒரு லார்ஜான ஹைட்டு தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்குறாங்க.
பார்க்கும்போதே ஒரு மினி வேன் டைப்ல தான் இந்த வண்டி இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபேட்டா இருக்கவங்க மற்றும் டாலா இருக்கவங்க கூட வண்டிக்குள்ள ஈஸியா போற மாதிரி ஒரு ஸ்பேசியஸான கேபின் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கியர் ஷிஃப்ட் ஃபீச்சர் பொறுத்தவரையில VXi வேரியண்ட்ல இருந்து அவைலபிளா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்டான LXi வேரியண்ட்ல ஆட்டோமேட்டிக் கியர் ஆப்ஷன் ஃபீச்சர் கிடைக்கிறது இல்ல. கன்சியூமருக்கு ஃப்ளெக்சிபிளா இருக்கிற மாதிரி ஒரு காம்பாக்டான மற்றும் ஸ்பேசியஸோட இருக்கிற பாடி டிசைன் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. டிராஃபிக் மற்றும் க்ரௌடான பிளேஸ்ல கூட வண்டியை ஈஸியா ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு ப்ராப்பரான பாடி டிசைன் இந்த வேகனருக்கு கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு ஒரு பெட்டரான ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி தான் இந்த வண்டியோட டிசைனும் இருக்குது. புதுசா டிரைவிங் படிக்கிறவங்க மற்றும் பிகினர்ஸ் கூட வண்டியை ஈஸியா டிரைவிங் பண்ணி ஹேண்டில் பண்ண முடியும். பழைய ஜென் வேகனர் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு பெட்டரான ஸ்டைல் மற்றும் போல்டான நியூ லுக் இந்த புதிய ஜென் வேகனருக்கு கொடுத்துருக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியும். இந்த வேகனர் VXi சிஎன்ஜி வேரியண்டோட ஃப்ரண்ட் டிசைன் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஒரு ஸ்டைலிஷான ஃப்ரண்ட் வியூ டிசைன் தான் இந்த வேகனர் சிஎன்ஜி வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. கிரில் பொறுத்தவரையில் ஒரு ஃபுல்லி குரோம் டிசைனில் கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. இந்த கிரில்லோட சென்டரில் சுசுகியோட லோகோவும் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹெட்லாம்போட டோம் பொறுத்தவரையில் ஒரு லார்ஜான ஹெட்லாம்ப் டோம் தான் கொடுத்துருக்குறாங்க. ஹாலஜன் ஹெட்லாம்ப் வண்டியோட ஹெட்லாம்பில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கிங் லைட்டும் ஹாலஜன்லேயே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இண்டிகேட்டர் டர்ன் இண்டிகேட்டரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஒரு ஸ்டைலிஷான டிசைன் பேட்டர்ன் தான் இந்த ஹெட்லாம்போட டோமுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிரில்லோட ஓப்பனிங் பொறுத்தவரையில் ரொம்பவே லார்ஜாக வைடராக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஆடோமோட ஓப்பனிங்கும் ஒரு டீசெண்டான 3 ஸ்லாட்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஆடாமோட ஓப்பனிங்கும் ரொம்பவே பெருசாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஏர் சர்க்குலேஷன் என்ஜினுக்கும் ரேடியேட்டருக்கும் ரொம்பவே நல்லா கிடைக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. பார்க்கலாம் பொறுத்தவரையில் இந்த VXi வேரியண்ட்டில் அவைலபிளாக இல்லை, ஆப்ஷனலாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். வண்டியை டவ் பண்ணுற ஹூக்கும் இதுவில் தான் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. பம்பர்லையும் பம்பரோட பாட்டம்லையும் ஒரு ஸ்கிட் பிளேட் டிசைன் போல கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் அண்டர் பாடிலையும் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்ப்போம். வண்டியோட அண்டர் பாடிலையும் ஒரு ப்ராப்பரான இன்சுலேஷன் மற்றும் ஃபினிஷிங் கொடுத்துருக்குறாங்க. ஓவரால் ஒரு லார்ஜான ஸ்பேசியஸ் இருக்கிற மாதிரி தான் வண்டியோட டிசைனிங்கும் இருக்குது. ஃப்ரண்ட் பானெட்டிலையும் ஒரு ஸ்மூத் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. விண்ட்ஸ்கிரீன் பொறுத்தவரையில் ஒரு லார்ஜான விண்ட்ஸ்கிரீன் டிசைன் தான் இந்த வேகனருக்கு கொடுத்துருக்குறாங்க. டிரைவருக்கு ஒரு ப்ராப்பரான ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி தான் இந்த விண்ட்ஸ்கிரீனோட டிசைனிங்கும் இருக்குது. 2 வைப்பர் வித் வாஷர் ஃபீச்சரோட இங்கே கொடுத்துருக்குறாங்க. சிஎன்ஜியோட பேட்சிங்கும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. வண்டியோட ரூப் சென்டரில் ஒரு ஆண்டனாவும் பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ரூஃப் மேலேயும் ஒரு 4 லைன்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஏரோடைனமிக் பர்பஸ்க்காக. ரியரில் ஒரு ஸ்பாய்லரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஓவரால் வண்டியோட டைமென்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். லென்த்து பொறுத்தவரையில் 3655 mm லென்த் கொடுக்குறாங்க. வெயித்து பார்த்தோம்னா 1620 mm வெயிட் வருது. ஹைட்டு பொறுத்தவரையில் 1675 mm ஹைட்டு கொடுக்குறாங்க. ஓவரால் வண்டியோட வீல் பேஸ் பார்த்தோம்னா 2435 mm வீல் பேஸ் கொடுக்குறாங்க. வீல் டேர்னிங் ரேடியஸ் பொறுத்தவரையில் 4.7 மீட்டர் வருது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோம்னா ஒரு ப்ராப்பரான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் இந்த வேகனருக்கு கொடுத்துருக்குறாங்க.
165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த வேகனருக்கு கொடுக்குறாங்க. மற்ற வண்டியோட கம்பேர் பண்ணையில் ஒரு பெட்டரான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் இந்த வேகனருக்கு கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட ஏ மற்றும் பி பில்லரில் பாடி கலர்டு டிசைன் தான் கொடுத்துருக்குறாங்க. சி பில்லரில் மட்டும் ஒரு பிளாக் ஃபினிஷ்டு டிசைனிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த சி பில்லரோட சேர்த்து ரியர் டோர்லையும் ஒரு பிளாக் பேண்ட் டிசைனிங் கொடுத்துருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். பாடி கலர்டு ஓஆர்விஎம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓஆர்விஎம் பொறுத்தவரையில் டர்ன் இண்டிகேட்டர் எதுவும் இல்லாமல் பிளாங்காக தான் கொடுத்துருக்குறாங்க. சைடு டர்ன் இண்டிகேட்டர் இங்கே ஃப்ரண்ட் ஃபெண்டரில் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் வீலோட ஆர்ச் மேலேயும் ஒரு வீல் ஆர்ச் டிசைனிங் கொடுத்துருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ரியர் வீல்லையும் ஒரு வீல் ஆர்ச் டிசைனிங் இங்கே கொடுத்துருக்குறாங்க. பாடி கலர்டு டோர் ஹேண்டிலும் இங்கே அவைலபிளாக இருக்குது. வண்டியோட சைட்லையும் ஸ்மூத் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கிறத நம்ம இங்கே கிளியராக பார்க்கலாம். ஃப்ரண்ட் வீலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஒரு 165/70 R14 ரேடியல் டியூப்லெஸ் டயர் தான் இந்த வேகனருக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல்லி வீல் கவர் ஆப்ஷனும் இதுக்கு அவைலபிளாக இருக்குது. வீல் கவரோட சென்டரில் பார்த்தோம்னா சுசுகியோட லோகோவும் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் வீலுக்கு டிஸ்க் பிரேக் ஆப்ஷனும் ரியர் வீலுக்கு ட்ரம் பிரேக் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. மர்க்பர்சன் ஸ்டக் வித் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் சிஸ்டம் தான் இந்த வேகனருக்கு ஃப்ரண்ட் வீலில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. வீல் ஆர்ச்சில் பார்த்தோம்னா வீல் கிளாடிங் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. இந்த வீல் கிளாடிங் ஃப்ரண்ட் வீல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரண்ட் ஃபெண்டர் மற்றும் ரியர் ஃபெண்டர் வழியாக கொண்டு வந்து ரியர் வீல் ஆர்ச்சிலையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீல் கிளாடிங் வண்டியோட ஃபுல் பாடி எல்லா இடத்துலையுமே கனெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட ரியர்லையும் ஒரு 165/70 R14 ரேடியல் டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்குறாங்க. முதலே சொன்ன மாதிரி ரியர் வீலுக்கு ட்ரம் பிரேக் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரியர் வீலோட சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா டார்சன் பீம் சஸ்பென்ஷன் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சிஎன்ஜி மற்றும் பெட்ரோலோட டேங்க் ஃபில்லிங் பைப்லைன்ஸை நம்ம இங்கே கிளியராக பார்க்கலாம். 2 பைப்ஸுமே மெட்டலில் தான் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட ரியர் வியூ டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டாலான மற்றும் ஸ்டைலிஷான ரியர் வியூ டிசைன் தான் இந்த வேகனருக்கு கொடுத்துருக்குறாங்க. வால்வோ இன்ஸ்பயர்டு டெயில் லாம்ப் செட்டப் வண்டியோட ரியர் வியூவை ரொம்பவே ப்ரீமியமாக எடுத்துக்காட்டுது. ஒரு ஸ்டைலிஷான ஸ்பாய்லரும் இந்த வேகனருக்கு பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹை மவுண்ட் ஸ்டாப் லைட்டும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சிஎன்ஜி வேரியண்ட் அப்படிங்கிறனால சிஎன்ஜி பேட்சிங்கை வண்டியோட ஃப்ரண்ட் மற்றும் ரியர் 2 விண்ட்ஸ்கிரீன்லையும் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. பூட் டோரோட சென்டரில் பார்த்தோம்னா சுசுகியோட லோகோ பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லோகோக்கு கீழே ஒரு குரோம் கார்னிஷும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கார்னிஷில் வேகனரோட பேட்சிங்கும் பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். இந்த குரோம் கார்னிஷுக்கு கீழே ஒரு யூ ஷேப் கார்னிஷும் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. பூட் டோரோட அன்லாக் பட்டன் இங்கே தான் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. வால்வோ இன்ஸ்பயர்டு டெயில் லாம்ப் செட்டப் நம்ம இங்கே பார்க்க முடியும். ஒரு ஹைட்டான மற்றும் லார்ஜான டெயில் லாம்ப் செட்டப் தான் இந்த வேகனருக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க.
2 வைடரான ரேஞ்ச் இருக்கக்கூடிய பார்க்கிங் சென்சார் தான் இந்த வேகனருக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பம்பரோட 2 எட்ஜஸ்லையும் ரெஃப்ளெக்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. வண்டியோட அண்டர் பாட்டம்லையும் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்ப்போம். டார்சன் பீமோட சஸ்பென்ஷன் சிஸ்டம் வித் காயில் ஸ்ப்ரிங்கோட நம்ம இங்க பார்க்க முடியும். வண்டியோட சைலன்சர் மற்றும் மஃப்ளரோட சிஸ்டம் இங்க பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. டவ் பண்ற ஹூக்கும் இங்க தான் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. வண்டியோட அண்டர் பாடிலையும் ஒரு ப்ராப்பரான ஃபினிஷிங் மற்றும் அசம்பிளிங் கொடுத்துருக்குறாங்க. பூட் டோர் ஓப்பன் பண்ணி பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்ப்போம். இந்த வேகனருக்கு ஒரு 341 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. சிஎன்ஜி சிலிண்டர் இருக்கிறதுனால 341 லிட்டர் பூட் ஸ்பேஸ் இந்த வேகனரில் நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியாது. இருந்தாலும் சைடில் இருக்கிற கொஞ்சம் ஸ்பேசியஸை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்பேர் வீலை இந்த பூட்டில் தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்பேர் வீலை லாக் பண்ணுறதுக்கு ஒரு சாலிடான ஃப்ரேம் செட்டப்பும் கொடுத்துருக்குறாங்க. ஸ்பேர் வீல் பொறுத்தவரையில் ஒரு 165/70 R14 ரேடியல் டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருக்குறாங்க. சிஎன்ஜியோட சிலிண்டரை நம்ம இங்கே கிளியராக பார்க்க முடியும். இந்த சிலிண்டரோட கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 60 லிட்டர்ஸ் கொடுக்குறாங்க. சிலிண்டரோட வால்வ்ஸும் இங்கேயே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. சிஎன்ஜியோட ஹோஸும் நம்ம இதில் பார்க்க முடியும். இங்கேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. 2 சைட்லையும் இந்த ஸ்பேர் வீலுக்கு உள்ளேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பார்சல் ட்ரையும் அவைலபிளாக இருக்குது. 60/40 சீட் ஸ்ப்ளிட்டிங் ஆப்ஷனும் இந்த வேகனருக்கு கொடுத்துருக்காங்க. சீட்டை நம்ம ஃபோல்டிங் பண்ணாலும் ஸ்பேஸ் நிறைய யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சீட் ஃபோல்ட் பண்ணப்புறம் பார்க்கலாம் நம்ம அதிகமான ஸ்பேசஸ் இருக்கிறத. பூட் டோர்லையும் ஒரு ப்ராப்பரான இன்சுலேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒரு லார்ஜான மெட்டீரியல்ஸ் வண்டியில் ஏற்றுற மாதிரி தான் இந்த பூட் டோரோட பூட் ஸ்பேஸும் கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட இன்டீரியரில் போய் ஸ்பேசியஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஒரு ஃபுல்லி ஹார்ட் பிளாஸ்டிக் டிரைவர் டோர் பேனல் தான் இந்த வேகனருக்கு கொடுத்துருக்காங்க. டோரோட அன்லாக் லிவர் சில்வர் குரோம் ட்ரீட்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு மஸ்கலான டோர் ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோஸோட கண்ட்ரோல்ஸ் பட்டன் இங்கே அவைலபிளாக இருக்குது. மிரரோட லாக் பட்டனும் இங்கே கொடுத்துருக்காங்க. டோரோட லாக் மற்றும் அன்லாக் பட்டனும் இங்கே கொடுத்துருக்காங்க. மிரரோட எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிட்சும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சிஎன்ஜி வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால சிஎன்ஜியோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலோட ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு ஸ்டோரேஜ் அவைலபிளாக இருக்குது. ஸ்பீக்கரோட ப்ரொவிஷன் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க.
வண்டியோட டோர் பொறுத்தவரையில் ஸ்ட்ரைட்டாக ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுக்குறாங்க. இதனால் வண்டிக்குள்ளே டிரைவர் மற்றும் கோ பேசஞ்சர் போகிறதுக்கு ஸ்பேசியஸ் ரொம்பவே நல்லா கிடைக்குது. வின் நம்பர் டீட்டெயில்ஸ் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. டயர் ஏர் ப்ரெஷரோட இன்ஃபர்மேஷன்ஸும் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஃபுட்போல்லையும் ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கால் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்க்ராட்ச் ஆகாத மாதிரி ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் இந்த ஃபுட்போல்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிரைவர் சீட்டோட ஃபோல்டிங் லிவர் இங்கே கொடுத்துருக்குறாங்க. சீட்டை ரிக்ளைன் பண்ணுற லிவரும் இங்கேயே ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜாக் பொறுத்தவரையில் டிரைவர் சீட்டுக்கு கீழே தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபியூல் டேங்கோட ஓப்பனரும் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சஃபிஷியண்டான ஹைட்டில் பிரேக் ஆக்சிலேட்டர் மற்றும் கிளச் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் பாய்னட் டோரோட ஓப்பன் லிவரும் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹெட்லாம்போட லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிட்ச் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் பட்டனும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஃபியூல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற பட்டனும் இங்கே கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி டு பெட்ரோல் மற்றும் பெட்ரோல் டு சிஎன்ஜி நம்ம மாற்றிக்கிற மாதிரி இங்கே ஒரு சுவிட்சும் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஒரு 4-வே அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் க்ளோஸோட கொடுத்துருக்குறாங்க. டேஷ்போர்ட் பொறுத்தவரையில் ஒரு டுவெல் டோன் காம்பினேஷனில் ஹார்ட் பிளாஸ்டிக்கால் கொடுத்துருக்குறாங்க. இது வண்டியோட இன்டீரியரை ரொம்பவே ப்ரீமியமாக எடுத்து காட்டுது. ஒரு ப்ராப்பரான ரவுண்ட் ஷேப் 3 ஸ்போக் ஸ்டீரிங் வீல் இந்த வேகனருக்கு கொடுத்துருக்காங்க. பிளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் இல்லாமல் ஒரு நார்மல் ஸ்டீரிங் வீல் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் வீலோட டிசைன் பொறுத்தவரையில் ஒரு மஸ்குலான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டமில் இருக்கிற ஸ்போக்கில் மட்டும் ஒரு சில்வர் குரோம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங்கோட சென்டரில் சுசுகியோட லோகோ பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு SRS ஏர்பேக்கும் இந்த ஸ்டீரிங் வீல்லையே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டீரிங் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹேண்டியாகவும் ரொம்ப கிரிப்பாகவும் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வண்டியோட கீ எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். மாருதியோட ஒரு ட்ரெடிஷனல் கீ தான் இந்த வேகனருக்கும் கொடுத்துருக்காங்க. கீயோட ஒரு பக்கம் லாக் மற்றும் அன்லாக் பட்டனும் இன்னொரு பக்கம் சுசுகியோட லோகோவும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீயை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹேண்டியாகவும் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இக்னிஷன் ஆன் பண்ணி வண்டியோட கிளஸ்டர் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். இதுதான் வண்டியோட கிளஸ்டர். ஒரு ப்ராப்பரான அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இந்த வேகனருக்கு கொடுத்துருக்காங்க. அனலாக் டாக்கோமீட்டரும் டாக்கோமீட்டருக்கு கீழே ஒரு லார்ஜான MIDயும் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. பெட்ரோல் மற்றும் சிஎன்ஜி 2 ஃபியூல் டேங்கோட ரேஞ்சும் நம்ம இங்க பார்க்க முடியும். பெட்ரோலுக்கு லெஃப்ட் சைடும் சிஎன்ஜிக்கு ரைட் சைடும் டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஆவரேஜ் ஃபியூல் கன்சப்ஷன், கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர், லோ ஃபியூல் வார்னிங், டோர் அஜார் வார்னிங் மற்றும் கீ அண்ட் ஹெட்லாம்ப் ஆஃப் ரிமைண்டரும் இந்த கிளஸ்டர்ல டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பிரேக் இண்டிகேஷன் மற்றும் சீட் பெல்ட்டோட இண்டிகேஷனும் இதுல டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி ஒரு சிம்பிளான கிளஸ்டர் டிசைன் தான் இந்த வேகனருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த நாப்பை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம AB அப்படின்னு 2 ட்ரிப் மீட்டரும் செட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் ஓடோ ரீடிங்கும் நம்ம இதுல ஈஸியா பார்க்க முடியும். டிஜிட்டல் கிளாக்கும் இதுலயே டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வைப்பரோட கண்ட்ரோல்ஸ் பட்டன் இங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஹெட்லாம்போட கண்ட்ரோல்ஸ் பட்டனும் இங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க. டேஷ்போர்ட் பொறுத்தவரையில ஃபுல்லாவே ஹார்ட் பிளாஸ்டிக்கால பண்ணியிருக்காங்க.
ரொம்ப குவாலிட்டியாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கிற மாதிரி தான் இந்த டேஷ்போர்டோட டிசைனிங்கும் கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக் வித் சாண்ட்விச் கலர்டு டேஷ்போர்ட் டிசைன் வண்டியோட இன்டீரியரை ரொம்பவே பிரீமியமா எடுத்து காட்டுது. ஒரு சிம்பிளான ஆடியோ சிஸ்டமும் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஆடியோ சிஸ்டமுக்கு AM, FM மற்றும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷனும் அவைலபிளா இருக்குது. போனை ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி நம்ம ஃபோன் கால்ஸும் ஆக்சஸ் பண்ற மாதிரி தான் இந்த ஆடியோ சிஸ்டம்ல கொடுத்துருக்காங்க. ஆக்ஸ் மற்றும் USB கனெக்டிவிட்டி ஃபீச்சரும் இதுல அவைலபிளா இருக்குது. டேஷ்போர்டோட சென்டர்ல பார்த்தோம்னா 2 ஏர் வென்ட்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 4-வே அட்ஜஸ்டபிளோட கொடுத்துருக்காங்க. இங்க அசார் லேம்போட பட்டனும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி மேனுவல் ஆக்சஸ் AC கண்ட்ரோல் தான் இந்த வேகனருக்கு கொடுத்துருக்காங்க. ஏசியோட மோட்ஸை சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு மோட் சேஞ்ச் பண்ற ரோட்டரி சுவிட்ச் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 லெவல் ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி ரோட்டரி சுவிட்சும் இங்க கொடுத்துருக்காங்க. ஏசியோட ஆன் ஆஃப் பட்டனும் இங்க அவைலபிளா இருக்குது. கூல் மற்றும் ஹாட் அட்ஜஸ்ட் பண்ற பட்டனும் இங்க ரோட்டரி டைப்ல கொடுத்துருக்காங்க. ஏசியோட இன் மற்றும் அவுட்டர் சர்க்குலேஷன் சுவிட்சும் இங்க மேனுவலா ஆக்சஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டும் அவைலபிளா இருக்குது. இங்க போன் மற்றும் வேலட் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. கியர் ஷாஃப்ட் பொறுத்தவரையில டிரைவருக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஹேண்டியான கியர் ஷாஃப்ட் தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கியர் ஷாஃப்டை சுத்தி ஒரு லெதர் ரேப் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீடு மேனுவல் கியர் ஷாஃப்ட் தான் இந்த வேகனருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கியர் ஷாஃப்டோட மேல பார்த்தோம்னா ஒரு பியானோ பிளாக் கிளாசி பிளாக் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் அவைலபிளா இருக்குது. இதுக்கு மேலேயும் ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு ஹேண்ட் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பிரேக்கோட பட்டன் பார்த்தோம்னா சில்வர் குரோம் ட்ரீட்மெண்ட்ல பண்ணியிருக்கிறாங்க. சீட் பெல்ட்டோட லாக் சுவிட்சும் இங்க கொடுத்துருக்காங்க. கோ பேசஞ்சருக்கும் இங்க ஒரு SRX ஏர் பேக் அவைலபிளா இருக்குது. இங்கேயும் ஒரு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க வித் ஸ்பேசியஸோட. ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி சிஎன்ஜியோட பேட்சிங் இங்க பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. கோ பேசஞ்சருக்கும் ஒரு சன்வைசர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க வித் வேனிட்டி கிளாஸோட. இங்க ஒரு எல்லோ கேபின் லேம்பும் அவைலபிளா இருக்குது வித் 3-வே சுவிட்சோட கொடுத்துருக்காங்க. மேனுவல் அட்ஜஸ்டபிள் IVRமும் இங்க கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கும் ஒரு சன்வைசர் அவைலபிளா இருக்கு வித் டிக்கெட் ஹோல்டரோட. ரூஃப் மவுண்டட் கிராப் ஹேண்டிலும் இங்க கொடுத்துருக்காங்க. டிரைவரோட லொகேஷன் தவிர மற்ற எல்லா இடத்துலயும் ரூஃப் மவுண்டட் கிராப் ஹேண்டில் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் பொறுத்தவரையில நல்ல குஷனிங்கா ஒரு ஸ்ட்ராங்கான சீட் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷம் வர மாதிரி நல்ல ஹார்டான சீட் மெட்டீரியல்ஸ் தான் இந்த வேகனருக்கு கொடுத்துருக்காங்க. டை மற்றும் லம்பர் சப்போர்ட் நல்லாவே கிடைக்கிற மாதிரி தான் சீட்டோட டிசைனிங்கும் இருக்குது. பிக்சடு ஹெட்ரெஸ்ட் தான் இந்த சீட்ஸுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் மற்றும் ரியர் எல்லா சீட்டுக்கும் பிக்சடு ஹெட்ரெஸ்ட் தான் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லா சீட்டுக்கும் சீட் பெல்ட் ஆப்ஷனும் அவைலபிளா இருக்குது. வண்டியோட ரியர்ல போய் ஸ்பேஸ் மற்றும் சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். ரியர் டோர்லையும் ஒரு சிங்கிள் ஃபுல் ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரியர் டோரோட அன்லாக் லிவர்லையும் சில்வர் குரோம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு மஸ்குலான டோர் ஹேண்டில்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பவர் விண்டோஸோட கண்ட்ரோல்ஸ் பட்டனும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க.
1 லிட்டர் வாட்டர் பாட்டிலோட ப்ரொவிஷன் இங்கே அவைலபிளாக இருக்குது. இதுலேயும் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஸ்பீக்கரோட ப்ரொவிஷனும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ரியர் டோரும் ஃப்ளாட்டாக ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுக்குறாங்க. இதனால் பேசஞ்சர் வண்டிக்குள்ளே போகிறதுக்கு ஸ்பேசியஸ் ரொம்பவே நல்லா கிடைக்குது. முக்கியமான சேஃப்டி ஃபீச்சரான சைல்டு டோர் லாக் ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. ரியர் சீட்டில் உட்காந்து ஸ்பேசியஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். லெக் ரூம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஹெட்ரூமும் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஏன்னா வண்டியோட ஹைட் அதிகமாக இருக்கனால ஹெட்ரூமும் ரொம்பவே நல்லா கிடைக்குது. ரியர் சீட் பாக்கெட் ஆப்ஷனும் இதில் அவைலபிளாக இருக்குது. டாக்குமெண்ட் இல்லைன்னா நம்ம வேலட் வைக்கிற மாதிரி ரியர் சீட் பாக்கெட் ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்குறாங்க. ரியர் சீட்டும் ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே குஷனிங்காக இருக்குது. ரொம்ப நாள் லைஃப் வர மாதிரி ஒரு ப்ராப்பரான சீட் மெட்டீரியல்ஸ் தான் இந்த வேகனரோட ரியர் சீட்டுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. 3 பேர் தாராளமாக உட்கார்ற மாதிரி ஸ்பேசியஸ் தான் இந்த ரியர் சீட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. ரியர்லையும் ஒரு பார்சல் ட்ரே ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. சீட்டை ஃபோல்டிங் பண்ணுற லிவரும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ரியரோட விண்ஸ்கிரீனும் ஒரு வைடரான விண்ஸ்கிரீன் தான் கொடுத்துருக்குறாங்க. விண்டோவும் ஒரு வைடரான விண்டோ டிசைன் தான் இந்த வேகனருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெட்டரான ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி தான் இந்த வேகனரோட டிசைனிங்கும் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் வண்டியோட டேஷ்போர்ட் வியூ. நம்ம ரியர் சீட்ல இருந்து பார்க்கும்போது ஒரு பெட்டரான டேஷ்போர்ட் வியூ கிடைக்கிற மாதிரி தான் இந்த ரியர் சீட்டோட டிசைனிங்கும் கொடுத்துருக்குறாங்க. ரியர் சீட்ல இருந்து பார்க்கும்போது கூட விண்ஸ்கிரீன் வழியா ஒரு பெட்டரான விசிபிலிட்டி எல்லாருக்கும் கிடைக்கிறத நம்ம இதில் பார்க்க முடியும். ஸ்ட்ராங்கான கம்ஃபர்ட் மற்றும் கேபின் ஸ்பேசியஸ் இந்த வண்டியோட ஹைலைட்டடா இருக்குது. ஒரு ப்ராப்பரான டுவெல் டோன் டேஷ்போர்ட் செட்டப் இந்த வண்டியில இருக்கிறதுனால பார்க்கறதுக்கே ரொம்ப பிரீமியமா வண்டியை எடுத்து காட்டுது. ஃபியூல் ஃபில்லிங் ஓபன் பண்ணி ஃபியூல் ஃபில்லிங் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். வண்டியோட லெஃப்ட் சைடில் தான் ஃபியூல் ஃபில்லிங் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. பெட்ரோல் மற்றும் சிஎன்ஜி ரெண்டுமே இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. பெட்ரோலுக்கு 32 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டியும் சிஎன்ஜிக்கு 60 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டியும் இந்த வேகனருக்கு கொடுத்துருக்குறாங்க. டிரைவருக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி பெட்ரோல் மற்றும் சிஎன்ஜி ரெண்டோட ஃபில்லிங்கும் இங்கே ஒரே இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் பாய்னட் ஓபன் பண்ணி என்ஜின் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். மாருதியோட ஃபேமஸான 1.0 லிட்டர் நெக்ஸ்ட் ஜென் கே சீரிஸ் டுவெல் ஜெட் டுவெல் விபிடி என்ஜின் தான் இந்த வண்டிக்கு பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபியூல் எக்கனாமிக் பொறுத்தவரையில் ரொம்பவே சூப்பராக கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. 25.19 கிலோமீட்டர் பெட்ரோலுக்கும் 33.48 கிலோமீட்டர் சிஎன்ஜிலையும் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் பைனர் டோர் பொறுத்தவரையில் இன்சுலேஷன் எதுவும் இல்லாமல் பிளாங்காக தான் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு நாய்ஸ் மற்றும் ஹீட் இஷ்யூ இல்லாத என்ஜின்ங்கிறதுனால இன்சுலேஷன் எதுவும் கொடுக்காம பிளாங்காகவே கொடுத்துருக்குறாங்க. இந்த என்ஜினோட மேக்ஸிமம் பவர் பார்த்தோம்னா 49 kW பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. மேக்ஸிமம் டார்க் பார்த்தோம்னா 89.0 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சர் பொறுத்தவரையில் பெட்ரோலில் மட்டும்தான் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. 2 என்ஜின் ஆப்ஷன்ஸ் இந்த வேகனருக்கு அவைலபிளாக இருக்குது. 1.0 லிட்டர் மற்றும் 1.2 லிட்டர்.
1.0 லிட்டர் என்ஜின் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். 1.0 லிட்டர் என்ஜினோட கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 998 சிசி வருது. 1.2 லிட்டர் என்ஜினோட கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 1197 சிசி வருது. 1.0 லிட்டர் இன்ஜினுக்கு K10C இன்ஜினும் 1.2 லிட்டர் இன்ஜினுக்கு K12N இன்ஜினும் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. மாருதியோட ஃபேமஸான ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஃபைன் பண்ணப்பட்ட ஒரு ப்ராப்பரான ரிலையபிளான பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த வேகனருக்கு பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபியூல் எக்கனாமிக் மற்றும் பவர் பொறுத்தவரையில் இந்த இன்ஜின் ரொம்பவே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். இந்த வேகனரில் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். டுவெல் டோன் இன்டீரியர்ஸ், செகண்ட் ரோ 60/40 சீட் ஸ்பிளிட்டிங் ஆப்ஷன், ஃப்ரண்ட் கேபின் லேம்ப்ஸ் வித் 3 பொசிஷன், டே நைட் IVRM, டில்ட் ஸ்டீரிங் ஆப்ஷன், ஸ்டீரிங் வீல் கார்னிஷ், சில்வர் இன்சைடு டோர் ஹேண்டில்ஸ், ஃப்ரண்ட் பேசஞ்சர் சைடு வேனிட்டி மிரர், லோ ஃபியூல் வார்னிங், கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர், கியர் பொசிஷன் இண்டிகேட்டர். இந்த கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் ஃபீச்சர் பொறுத்தவரையில் AGS வேரியண்ட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஃபியூல் கன்சப்ஷன் வித் ஆவரேஜ் கால்குலேஷன், டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஹெட்லாம்ப் ஆன் வார்னிங், டோர் அஜார் வார்னிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இந்த வேகனரில் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சர், ரிமோட் கீலெஸ் என்ட்ரி, அசசரி சாக்கெட் வித் ஸ்டோரேஜ், ரியர் பார்சல் ட்ரே, ஃப்ரண்ட் சீட் ரிக்ளைனிங் அண்ட் ஸ்லைடிங் ஃபீச்சர், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸும் இந்த வேகனரில் அவைலபிளாக இருக்குது. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்தவரையில் டிரைவர் ஏர்பேக் மற்றும் பேசஞ்சர் ஏர்பேக், ABS வித் EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், சீட் பெல்ட் ப்ரீ டென்ஷனர் அண்ட் ஃபோர்ஸ் லிமிட்டர், சீட் பெல்ட் ரிமைண்டர் இன் ஆல் சீட் பெல்ட்ஸ், சீட் பெல்ட் ஃபார் ஆல் சீட் பெல்ட்ஸ், ஸ்பீட் அலர்ட் சிஸ்டம் மற்றும் ஸ்பீட் சென்சிட்டிவ் ஆட்டோ டோர் லாக், செக்யூரிட்டி அலாம், ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ், சென்டர் லாக்கிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட சேஃப்டி ஃபீச்சர்ஸும் இந்த வேகனருக்கு அவைலபிளாக இருக்குது. 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு பெட்டரான சாய்ஸாக இந்த வேகனர் இருக்கும். ஃபியூல் எக்கனாமிக் ஸ்பேசியஸ் பொறுத்தவரையில் இந்த வண்டியில் பஞ்சமே இல்லை. சிட்டி டிராஃபிக் மற்றும் கன்ஜெக்டடான ரோட்டில் கூட வண்டியை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி டிரைவ் பண்ணுற மாதிரி ரொம்ப காம்பேக்டாக இந்த வண்டியை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வேகனரோட ஆன் ரோடு ப்ரைஸ் பார்த்தோம்னா 8,40,087 rupees வருது. இந்த ப்ரைஸ்க்கு இந்த வண்டி ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ஃபீச்சர்ஸ் ஃபெசிலிட்டி இந்த வண்டியில் இருக்குது. ரூஃப் ஆண்டனா மற்றும் ஃபுல் வீல் கவர் ஆப்ஷன், எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ORVM, பாடி கலர்டு டோர் ஹேண்டில்ஸ் அண்டு பாடி கலர்டு பம்பர்ஸ், பாடி கலர்டு ORVM, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இந்த வேகனருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸ்பேசியஸான பூட் மற்றும் கேபின் இந்த வண்டியோட ஹைலைட்டடாக இருக்குது. பழைய ஜென் வேகனர் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த புதிய ஜென் வேகனருக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸும் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. மாருதியோட சேஃபஸ்ட் பிளாட்ஃபார்மான ஏர்டெக்ட் பிளாட்ஃபார்மில் தான் இந்த வண்டியை மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கிறாங்க. 12 ஏர்பேக் ஃபீச்சரும் இந்த வேகனருக்கு அவைலபிளாக இருக்குது. டிரைவர் மற்றும் கோ டிரைவர் 2 பேருக்குமே 12 ஏர்பேக் ஆப்ஷன் இந்த வேகனருக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபீச்சர் பொறுத்தவரையில் பேஸ் வேரியண்டான LXI வேரியண்ட்டில் இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. டிரைவிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு காம்பேக்டான டிசைன் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்குறாங்க. புதுசாக டிரைவிங் படிக்கிறவங்க மற்றும் பிகினர்ஸ் இந்த வண்டியை ஈஸியாக வாங்கி டிரைவ் பண்ணலாம். கரண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற வெஹிக்கிள் கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்டைல், ஸ்பேசியஸ் மற்றும் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கிற பட்ஜெட் ப்ரைஸில் கிடைக்கிற ஒரே வெஹிக்கிள் அப்படின்னா அது இந்த வேகனர் மட்டும்தாங்க. ஸ்டைல் மற்றும் ஸ்போர்ட்டிவாக இருக்கிற ஒரு ப்ராப்பரான ரவுஃபஸ்ட் டிசைன் லாங்குவேஜ் இந்த வேகனருக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த வண்டியோட டீட்டெயிலான ரிவ்யூவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.